மேம் என்ன மேம் ஈவினிங் ஏதாவது ஃபங்க்ஷனா? இவ்வளோ சாரியை எடுத்து போட்டு உட்காந்துருக்கீங்க, கன்ஃபியூஷனாக இருக்கா? எதை காமிக்கிறது எதை வைக்கிறதுன்னு கூட தெரியல. அத்தனை கோட்டாவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. சம்மர் சீசனுக்கு நம்ம நிறைய கோட்டா எடுத்திருந்தோமா, ஸோ நிறைய கோட்டா வந்திருக்கு. எனக்கு வந்து எதை காமிக்கிறது அப்படின்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு இது ரொம்ப கலர் அட்ராக்டிவாக, அந்த பச்சைனோட அந்த மதுரையில் மீனாட்சி அம்மன் பச்சை அப்படி டக்குன்னு அட்ராக்ட் ஆச்சு. சரி, அதனால் ஃபஸ்ட்டு இதை பேசிடலாம். இது வந்து அன்னைக்கு வந்து ஃபுல் ஓப்பன் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் சரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப அழகான ஒரு பியோர் கோட்டா சில்க்குங்க. கோட்டாவில் உங்களுக்கு காட்டன்ஸ் இருக்கும், சில்க் இருக்கும். அதில் இது பியோர் சில்க்கு, பட் ஜரி இஸ் நாட் பியோருங்க, இட்ஸ் அ டெஸ்டட் ஜரி தான். பியோர் ஜரி கோட்டா சாரீஸ் எல்லாருக்குமே தெரியும். சாரீஸ் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு 25ல் தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த சாரீ வந்து நான் 25க்கு கொண்டு வரலைங்க. இது வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பட்ஜெட்ரி ரேஞ்ச்குள்ளே தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரீ. ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு கோட்டா சில்க் சாரீ, ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு வந்து ஹேண்ட்லூம் சாரீங்க. ஒரு சாரியும் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 18 to 20 days ஆகும் வீவ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஹேண்ட்லூம் சாரீ. ஹேண்ட்லூம் சாரின்னு எனக்கு ஞாபகம் வருது, பவர்லூம் சாரீஸ் ஹேண்ட்லூம் சாரீஸ்ன்னு 2 டைப் இருக்கும். பவர்லூம் சாரீஸ்னால் கோட்டாவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பவர்லூம் சாரீ. இதில் பார்த்தீங்கன்னா இது பியோர் கோட்டா கிடையாது, காட்டனும் கிடையாது, பட் கொஞ்சம் மிக்ஸுன்னு சொல்கிறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியும். கோட்டா மட்டும் நீங்கள் நிறைய கேமராவில் பார்க்கும்போதை விட நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பிரிண்ட் வருது. இதுவும் கோட்டா சாரீ தான். இது செம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பட் இது வந்து ஒரு மிக்ஸு. இதில் வந்து மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு சில்க் மிக்ஸ் இருக்கும் பியோரில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பியோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியும். இது அழகான ஒரு பைத்தானி மீனாக்காரி ஒர்க் சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வீவிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் காமிச்சிங்கன்னா கடுவா புட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அங்கங்கே அந்த வீவிங்கில் கோடுத்து இருக்குது. அது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும், கட்டுறதுக்கு குத்தாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீவிங் தெரியும் நல்லாவே. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இழுக்காது, ஏன்னா இது கீழே உங்களுக்கு பார்டரில் வரும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபால் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். செம்மையான ஒரு கலரு, ஒரு அக்கேஷன் வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது சின்னதாக வீடியோ போட முடியாதுங்க, இது 2 செஷன்ஸாக தான் நம்ம போட முடியும். ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ், அந்த சாரிக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் அந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபுல் ஜெக்கார்ட் ப்ளவுஸு வித் லாங் ஸ்லீவ் பார்டர். இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் நிறையா சாரிக்கு பேர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய வந்து உங்களுக்கு கலர் வருது. இதை கம்பைன் பண்ணி நீங்கள் சூப்பராக சாரீஸ்க்கு வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சில்க்கு, இது ஜக்கார்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன், தூக்கி பார்த்தா தெரியும், அந்த ஃபால் தெரியும் உங்களுக்கு. பியோரில் ஒரு மாதிரி ஜக்கார்ட்லாம் கொஞ்சம் அப்படியே புடச்ச மாதிரி தெரியும். இந்த பாருங்களேன் எப்படி ட்ராப் ஆகுது இந்த பியோர்னால. இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் வச்சு நீங்கள் நிறைய சாரீஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வருது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாரீ அண்ட் ப்ளவுஸ் நான் வச்சு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்தா 8438382888ங்கிற நம்பர்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.